வணக்கம். அறிவை விரிவிசை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் விஷ்ணு. நடந்து முடிந்த காவலர் பணியிட தேர்வுகளுக்கான அந்த தேர்வு குறித்த வினாக்கள், அந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் குறித்த விரிவான ஒரு ஆலோசனைக்காகவே இன்றைய அறிவை விரிவிசை நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய அறிவை விரிவிசை நிகழ்ச்சியில் நேற்று நடைபெற்ற காவலர் பணிக்கான தேர்வுகள் குறித்த விடைகளும் எழுதிய தேர்வர்களுக்கு உதவும் வகையிலேயே உடனடியாக வெளியிடப்படுகிறது. வெளியிடப்படக்கூடிய இந்த தேர்வு முடிவுகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்படவில்லை. இது இங்கு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தேச விடைகளின் அடிப்படையிலேயே இந்த விடை வெளியிடப்படுகிறது. இது குறித்து மேலும் நம்மோடு கலந்தாலோசிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடன் கல்வியாளர் மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். இந்த 2 சிறப்பு விருந்தினர்களுடன் இன்றைய அறிவை விரிவிசை நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. தொடர்ச்சியாக நேயர்களே, காவலர் பணி எழுதிய அனைவரும், உடல் தகுதி தேர்வுக்கு செல்லக்கூடிய அனைவரும் எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், எப்படி தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அனைத்து கேள்விகளுக்குமான விளக்கங்களை உங்களுக்கு உடனடியாக இந்த கல்வி வழிகாட்டுநர்கள் மூலமாக பெற்றுத்தருவதற்காக இன்றைய அறிவை விரிவிசை நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற ஃபேஸ்புக் பக்கத்தின் வாயிலாகவும் நீங்கள் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அதே போல திரையில் தெரியக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணிலும் அழைத்து உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்குமான விடைகளை கேட்டு தெளிவு பெறுங்க நேயர்களே. முதலாவதாக கருணாநிதி சார், இப்போ நேற்று நடந்திருக்க தேர்வு முடிஞ்சிட்டு வெளியே வந்த அந்த தேர்வர்களோட மனநிலை என்னவா இருக்கு? நீங்க அவங்கள்ட்ட பேசினதுல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைச்சது? பொதுவாக இப்போ அந்த நிறைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க நல்லபடியாக எழுதியிருப்பாங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருப்பாங்க. அடுத்தாப்பில் நம்ம இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வருதுன்னு. இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிங்கும் போது ப்ராப்பராக அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் குவாலிட்டி உள்ளவங்க, அத்லெட்டாக இருக்கிறவங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் நல்ல இது உள்ளவங்க ஈஸியாக வின் பண்ணிடலாங்கிற ஒரு ஹோப்பில் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இது நல்ல படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் ஸ்போர்ட்ஸில் இதாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது ஒரு பயம் இருக்கும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குமோன்னு சொல்லி. ஆனால் அதுக்கெல்லாம் விவரமாக அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது சாதாரணமாக ஒரு இந்த வயதில் உள்ளவர்களுக்கு உள்ள எபிலிட்டியை தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் ரெக்குயர்மெண்ட்டாக, இத்தனை ஸ்டார் அப்படிங்கிறத. அதனால் அதை கொடுத்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே டெக்னிக் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சில விவரம் தெரியாமல் ஒரு உதாரணமாக சொல்ல போனோம்னா, அந்த ரோப் கிளைம்பிங் இருக்க உள்ளதுலேயே ஈவெண்ட்லேயே ரொம்ப ஈஸியான ஈவெண்ட் அதுதான். ஆனால் அதில் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க, அதை கண்டு தான் நிறைய பேர் பயந்துருவாங்க. காரணம் என்னென்னா, அது டெக்னிக் தெரியாது தான். இந்த ஃபுல்லப்ஸ் எடுக்கிறது மாதிரி அந்த கையை கிரிப்பு விடாமல் நல்லா பண்ணிவிட்டு போயிருந்தாங்கன்னா ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கிடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, த்ரூ அவுட் வெயிட்டை உடம்பை போட்டுட்டு அந்த கையில் தாங்க பார்ப்பாங்க, முடியாது. கீழே வரும்போது ரொம்ப ஸ்பீடாக விடுவாங்க, கையெல்லாம் புண்ணாயிடும். ரொம்ப பேருக்கு அது கை ஸ்பாயில் ஆகிடும். அது ஒன்லி இவங்க டெக்னிக் தெரியாமல் ட்ரை பண்ணுறது தான். அதே மாதிரி இந்த ரன்னிங் ஈவெண்ட்ஸ்லேயும் கூட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் ஒழிய கடைசி நேரத்தில் அங்கே கிரவுண்டில் என்ன குதிச்சு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பும் அதே மாதிரி தான். ஃபவுல் நிறைய பண்ணுவாங்க. அது ஃபவுல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஈஸியாக அவங்க இந்த ஸ்டார்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். அது மாதிரி பண்ணோன்னா அவங்க இது இருக்குது. அது ஒன்றுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க, சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய இது கேஸ்ட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பெண்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. செலெக்ஷனை இந்த ஈவெண்ட்ஸை எப்படி எடுக்கலான்னு. அதனால் இதிலேருந்து வர்ற இது ஈஸியாக செலக்ட் ஆகிறது ஈஸி. ஆனால் ஒன்லி திங் இவங்க பயப்படக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ச்சியாக உடற்தகுதி தேர்வு பற்றி இன்னும் விரிவாக நம்ம ஆலோசிக்கலாம். அடுத்ததாக பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சார்கிட்ட நம்மளுடைய கேள்வியை முன்வைக்கலாம். சார், இப்போ நேற்று தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5,80,000 தேர்வர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க, 15,644 வேகன்சிக்காக. இதுலேருந்து இரண்டாம் கட்டமாக நடத்தப்படக்கூடிய உடற்தகுதி தேர்வுக்கு 5 பேரை ஒரு வேகன்சிக்கு 5 பேரை கூப்பிட போகிறதா ஏற்கனவே சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவிச்சிருக்காங்க. நேற்று நடைபெற்ற அந்த தேர்வில் வினாத்தாள் அந்த அந்த எலமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருந்தது? அதாவது 50 கேள்விகள் இப்போ ஜெனரல் எபிலிட்டிலையும் 30 கேள்விகள் சைக்காலஜி சார்ந்ததும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எழுதிட்டு வந்தவங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது? அது ஒரு 10-12 பேரை நம்ம அன்றைக்கி பேச முடிஞ்சது தேர்வுகளிடம். வினாத்தாள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பொதுவாக தமிழ் மொழி சார்ந்த வினாக்கள் 16 வினாக்கள் தமிழ் மொழியிலேருந்து நேரடியாக கேட்கப்பட்டன. அதே மாதிரி தமிழ் வரலாறு, தமிழக வரலாறு அப்படின்னு பார்க்கணும், அதில் ஒரு 8 வினாக்கள் வந்திருந்தது. நான் சொல்கிறேன் முதல் 50 வினாக்களுக்குள்ளேயே இதெல்லாமே மிகவும் எளிமையான வினாக்களாக இருந்தன.
இருந்தன. கடினமான வினாக்கள்னால் 2-3 பகுதிகளிலிருந்து வந்தது. அறிவியல் சார்ந்த வினாக்களும் கணிதம் சார்ந்த வினாக்களும் சற்றே கடினமாக இருந்தன. குறிப்பாக ஒரு 4-5 வினாக்கள் அப்படி இருந்தன. ஆனால் உளவியல் பகுதியிலே ஏறத்தாழ அத்தனை வினாக்களுமே மிகவும் எளிதான வினாக்களாக இருந்தது. மொத்தம் 3 வினாக்கள் மட்டுமே சற்று கடினமாக இருந்தது. ஆக எழுதினவர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தருகிற விதத்தில் தான் இந்த தேர்வு அமைந்திருந்தது. நேரம் கூட போதுமானதாக இருந்தது. 80 வினாக்களுக்கு 80 மணித்துளிகள்ங்கிறது நேரம் கூட சரியாக தான் இருந்தது. ஏறத்தாழ அத்தனை பேருமே 60லிருந்து 70 வினாக்கள் வரையில் மிக அதிக அளவில் மிகச் சரியாக விடை கொடுத்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது. அதனால் கட் ஆஃப் மிகவும் அதிகமாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ 2ஆம் சுற்றுக்கு வந்துட்டு தேர்வு பெறதுக்கு தேர்வு எளிதாக இருக்கிற பட்சத்தில் 80 கேள்விகளில் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்குறது 60க்கு மேலே யாரெல்லாம் நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்களாம் மிக நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அது அகைன் அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சொல்லலாம். அதனால் கட் ஆஃப்னு எதிர்பார்க்கும்போது நான் வந்து 60, 65, 70, 80 தான் நான் எதிர்பார்க்குற கட் ஆஃப். இப்போ எழுத்து தேர்வு முடிஞ்சிருச்சுங்க சார். அடுத்ததாக வந்துட்டு உடல் தகுதி தேர்வு நடக்குது. இதற்கு அடுத்த கட்டமாக வந்துட்டு உடல் தகுதி தேர்வில் தேர்வு செய்ய அதாவது தேர்வாகிற எல்லாருக்குமே நேரடியாக வந்துட்டு பணி நியமன ஆணை வழங்கப்படுமா, இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது? அதான் மார்க் ஃபிக்சேஷன். இப்போ இந்த உடல் தகுதியிலேயே இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு தவறான என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பாரபட்சமாக நடப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருப்பாங்க. அந்த பயத்திலேருந்து முதல்ல இவங்கெல்லாம் வெளில வரணும். ரெக்ரூட்மெண்ட் போர்டுங்கிறது வச்சதுக்கு காரணமே அந்த மாதிரி எதுவும் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதில் இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நல்ல ஹைலி குவாலிஃபைடு, ஹைலி இன்டெகிரிட்டி உள்ள ஆஃபீஸர்ஸு. மேலும் வந்து இது வந்து ஒரு கண்காணிப்பில் நடக்குது. உயர் அதிகாரிகளின் கண்காணிப்பில் சிசிடிவிலாம் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளோ ஈவன் சில பேர் நினைப்பாங்க காவல்துறை அவங்க உள்ளவங்களுக்காக சலுகை பண்ணுவாங்கன்னு. அவர்களாகவே இருந்தால் கூட அவர்களுக்குன்னு உள்ள சலுகை தான் கொடுப்பாங்களே தவிர இந்த மாதிரி உயரத்துலேயோ இதுலேயோ பண்ண முடியாது. ஏன்னா உயரம் இல்லாதவங்களை எடுத்துட்டாங்கன்னா அப்படி வரிசையாக நிறுத்தும்போதே தெரிஞ்சிடும், டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியும். அதே மாதிரி இந்த செஸ்ட் மூவ்மெண்ட் இதிலெல்லாம் ஆண்களுக்கு தான் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியாது, அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணுங்கிறது. அதெல்லாம் வந்து ஓரளவு இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டாக்டர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ்கிட்ட போயிட்டு கொஞ்சம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் காட்டுறது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷன் காட்டணும். அது ஆக்சுவலாக அவங்களுக்கு செஸ்ட் இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் காட்ட தெரியாது. அது ஒன்று. ரெண்டாவது ஹைட்லேயும் என்ன கேட்டிங்கன்னா, சாதாரணமாக அந்த பார்டரில் இருக்கிறவங்க சரியாக ஹைட் உயரமாக காட்டுங்கிறது காலை எம்புவாங்க, இல்லைன்னா தலையை என்ன பண்ணுவாங்க இப்படி தூக்குவாங்க. அந்த மாதிரி சாதாரணமாக இப்படி குனிஞ்சு லேசாக இது பண்ணாவே பின்னாடி உள்ள இது ஒரிஜினல் ஹைட்டு வரும். அதெல்லாம் அந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரிஜினல் ஹைட். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் எந்தூசியாசம் தன்னுடைய ஹைட்டே குறைஞ்சி போகிற மாதிரி தலையை தூக்கிடுவாங்க. அந்த மேலே இருக்க அந்த இது ஸ்டாண்டு வந்து கீழே இறங்கிடும். இதெல்லாம் வந்து ஓரளவு இவங்க வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாங்கன்னாக்கா அங்கே போய் ப்ராப்ளங்கள் இருக்காது. அதேமாதிரி நான் சொன்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஃபவுல் பண்ணாமல் பண்ணாங்கனாக்கா அதில் நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். மற்றபடி அவர்களுக்கு இந்த பயம்ங்கிறது இருக்கக்கூடாது. முதல்ல ஒரு நேர் ஒருத்தர் இணைப்பில் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் ராஜகோபாலன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நான் நேற்று தேர்வு எழுதினேன். 65 மதிப்பெண் நான் பார்த்த வரைக்கும் அகாடமியில் இது வச்சிருக்க ஆன்சர் வச்சு செக் பண்ணேன் சார். 65 மதிப்பெண் வருது எனக்கு. சரிங்க சார். நான் ஃபிசிக்கலுக்கு அந்த அளவுக்கு ரெடி பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் ஏறுறது கொஞ்சம் பயமாக இருக்கு. தென் எக்ஸ்பென்ஷன் அடிக்கிறதே கொஞ்சம் அதை சார் சொன்ன மாரி அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் சார். சரிங்க சார், உங்களுக்கான முழுமையான விளக்கத்தை பெறலாம். அதற்கு முன்னதாக 65 மதிப்பெண் எடுப்புன்றாங்க. இவர் வந்துட்டு அடுத்த கட்டமாக போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு கம்யூனிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் வந்து SC/ST கம்யூனிட்டி பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா மிக நிச்சயமாக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே BC, MBC, OBC இருந்தாலும் அந்த பார்டரில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓப்பன் காம்படிஷன் இருந்தால் அநேகமாக வாய்ப்பு இல்லை. சரி சார், இப்போ வந்துட்டு ரோப் கிளைம்பிங்கில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அண்ட் நியூவன்ஸை பற்றி தான் அவர் கேட்குறாரு. அவருக்கான வழிகாட்டுதல் கொடுங்க. நான் கேட்ட பதில் சொல்லுவார் அவர். இல்லை, அவர் இணைப்பில் இல்லை, நீங்கள் கேளுங்க, அவர் பதில். இந்த ரோப் கிளைம்பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபில்லப்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி அது தெரிஞ்சிருக்கணும். சில சாதாரணமாக சில யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிட்டு உடம்பை தூக்குவாங்க. அந்த மாதிரி கையால் நல்ல ரோப்பை பிடிச்சிட்டு பாடியை அப்படியே லிஃப்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் எகெயின் அந்த ஒரு கையை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டு ரெண்டாவது கையை வச்சு பாடி அப்படியே ஆட்டாமல், சில பேர் என்னென்னா கையை காலை உதறிக்கிட்டு எழுதுவாங்க, இல்லைன்னா காலால் அப்படியே ஆங்கிள் மாதிரி போட பார்ப்பாங்க. அந்த மாதிரி போடுறதுக்கு அலௌடு கிடையாது. அது வந்து இப்போ இது பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபுல்லப்ஸ் எடுக்கிறது மாதிரி வெயிட்டை இது பண்ணி எடுத்தாங்கன்னா ரோப் கிளைம்பிங் தான் உள்ளதுலேயே ரொம்ப ஈஸியான ஈவெண்ட்டு. அதை நல்லா பண்ணாங்கனாக்கா பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுறதில் அவர் ஒருத்தர் சரியாக பண்ணுறாரு. ஆனால் இந்த காலால் போடுறதுங்கிறது தவிர அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அது நாட் பர்மிட்டட்.
இன்னொரு ரெண்டாவது இந்த ஈவெண்ட்ஸ் இன்னொரு இது கேட்டார். அவர் வந்துட்டு இது கேட்குறாரு, செஸ்ட் எக்ஸ்பான்ஷன். அது வந்து ப்ராக்டிஸ் தான். சும்மா மூச்சு தம் கட்டவே கூடாது. நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணால் கையை எதாவது தூக்குனாவே போதும். அதை இது பண்ணி நெஞ்சை நிமித்தி ஸ்டொமக்கை உள்ளே இழுத்து செஸ்ட்டை அப்படி தூக்குனாவே நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். சில பேர் சும்மா அப்படி கையை வச்சு இப்படி முன்னாடி பண்ணுற மாதிரி இந்த ஜிம்னாஸ்டிக் ஈவெண்ட்ஸ்களை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதிலெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓகே, அது ரெண்டுமே ப்ராக்டிஸ் தான். ரொம்ப ஈஸியான இது. அதை கொஞ்ச நாளைக்கு அந்த விவரம் தெரிந்த அந்த ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ்கிட்ட போயிட்டு எப்படின்னு சொல்லி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ராஜகோபாலன், முறையான பயிற்சி பெற்ற ஒரு தொழில்முறை வல்லுநரிடம் நீங்கள் பயிற்சி பெற்று உடற்தகுதி தேர்வுக்கு செல்லும்போது வந்துட்டு உங்களுக்கான வெற்றி நிச்சயம் அப்படின்றது தான் வந்துட்டு கருணாநிதி அவர்களோட கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக பாஸ்கரன் சார், இப்போ நேற்று கேட்ட கேள்வியில் வந்துட்டு தமிழ்லேருந்து நேரடி கேள்விகள் நிறையா வந்திருந்தது. கிட்டத்தட்ட 20 கேள்விகள்கிட்ட இடம்பெற்றிருந்தது. இந்த வந்துட்டு சைக்காலஜி அண்ட் ஆப்டிடியூட் சார்ந்த கேள்விகள் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு வந்துட்டு பதிலளிக்கிறதுல ஏதாவது சிரமம் எதுவும் இருந்ததா, இல்லை கேட்கப்பட்ட கேள்விகள் எந்த தன்மையில் இருந்தது? அந்த தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கூட மொத்தம் 3 விதங்களாக அது அடிப்படையில் சொல்லலாம். அது வந்து இந்த எண்ணுடைய தொடர் அதை வச்சு கேட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தாக எந்த எண் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 3 விதமாக நேர்கோட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது முக்கோண வடிவில் இருந்தால் எப்படி இருக்கும், அல்லது வட்ட வடிவில் இருந்தால் எப்படி இருக்கும், இது மாதிரிலாம் கேட்டாங்க. இது மாதிரி கேள்விகள் 5-6 வினாக்கள் வந்திருந்தது. இது நேரடியாக உளவியல் சார்ந்த விஷயம் இல்லை. ஆக்சுவலாக அது வந்து ஒரு விதத்தில் அதுவும் ஒரு கணிதம் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருந்தது. அது மாதிரி வினாக்கள் சில பேருக்கு பழக்கம் இல்லாதவர்கள் சற்றே கடினமானதாக இருக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் மிக எளிதாக இருந்தன. அப்புறம் இரண்டாவதாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த உளவியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே வேண்டாம், அது நீங்கள் படிக்கும்போதே உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இவருடைய பேத்தி வந்து என்னுடைய சகோதரனுடைய மகள் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், அந்த மாதிரியான மகளாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அது முறையாக படித்தாலே போதும். அந்த வாக்கியத்தை முறையாக படித்து வந்ததாலே உங்களுக்கு விடை சொல்லிவிடணும். அது மாதிரியான ஏராளமான வினாக்கள் மிகவும் எளிமையாகத்தான் கேட்கப்பட்டிருந்தன. 1-2 தவிர்த்து அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட தெரிஞ்சிருந்ததுன்னா உடனடியாக பதில் சொல்லியிருக்கலாம். அது மாதிரி சற்றே பயிற்சி இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு 10 வினாக்கள் இருந்தன. பிற வினாக்கள்லாம் அது இல்லாமல் ஒரு 20 வினாக்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்த உடனே பதில் சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. குறிப்பாக அதில் ஒரு வினா மிகவும் நன்றாக இருந்தது. 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நிழல் வந்து அப்படி வலது பக்கம் வந்தோன்னா அவர் எந்த திசையை நோக்கி நிற்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு உளவியல் சார்ந்த விஷயம் தான். நம்ம அந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம எந்த திசையை பார்த்துருப்பாங்க, அவங்க எந்த திசையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கற்பனை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட இதெல்லாம் சற்றே ஒரு கணிதம் தான் அது. ஸோ கற்பனையும் கணிதமும் கலந்ததாக சில வினாக்கள் இருந்தது. அது மிகவும் நன்றாக இருந்தது. பொதுவாக எளிமையாக இருந்தது. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு தொலைபேசி வாயிலாக நேயர் ஒரு இணைப்பில் இருந்திருக்கிறார். வணக்கம் லிங்கேஷ்குமார், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இது வாரிஸ் கோட்டைக்கு என்ன மதிப்புங்க சார் எடுக்கணும்? உங்க அப்பா வந்துட்டு இது சர்வீஸ்ல இருக்காங்களா சார்? சர்வீஸ்லேருந்து இறந்துட்டாருங்க. ஓகே, சர்வீஸ்ல இருக்கும்போதே இறந்துட்டாங்களா? ஆமாங்க. சரிங்க, இப்போ சர்வீஸில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இவர் பரீட்சை எழுதியிருக்காரு. இவருக்கு என்ன மாதிரி வாய்ப்பு? இது கம்பேஷன் கிரவுண்டில் அந்த லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அந்த இதில் வச்சு முன்னுரிமை இவருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. முன்னுரிமைனாக்கா வாங்குற மார்க்கையில் போனஸ் மார்க் போடுவாங்க, அவ்வளோதான். இவர் மற்றபடி எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். ஃபைனலாக இப்போ இது பண்ணும்போது டோட்டல் பண்ணும்போது இவருக்கு ஒரு அடிஷ்னல் மார்க் போட்டு பர்சன்டேஜ், இவங்களுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ், கம்பேரிசன் கிரவுண்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜில் இவர் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இவர் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். முன்னாடியே வாங்கி அப்ளிகேஷனோடய சேர்த்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனாலும் பிஃபோர் இதாக குயிக்காக கொடுக்கணும். அது கொடுத்தா தான் அதை நம்ம அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து இது பண்ணணும். லோக்கல் அவர் கடைசியாக அவங்க ஃபாதர் எங்கே ஒர்க் பண்ணாரோ அந்த ஆஃபீஸர்ஸ்ட்டு, அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அங்கே உள்ளவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி அதை அட்டாச் பண்ணணும். பண்ணாக்கா அதுக்குள்ளே ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததாக மற்றொரு நேயர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரேம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் நான் பிசி காஸ்ட் சார். ஓகே சார், எத்தனை மார்க் எடுத்தா சார் நான் உலக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போக முடியும் அடுத்து? ஓகே, நீங்கள் இப்போ எவ்வளோ மதிப்பெண் உங்களுக்கு தோராயமாக வருது நீங்கள் பார்த்த வரைக்கும் சார்? இப்போ 48 தான் சார் வருது. 48 வருது. ஓகே, உங்களுக்கான முழுமையான விடைகளை வந்துட்டு நியூஸ் 18 தமிழ்நாடோட இந்த நிகழ்ச்சி வாயிலாக வழங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆன்சருக்கே மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சார் இப்போ அவர் 48ன்றாரு, அவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? 48ங்கிறது சாலிடிஸே கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா 65 வினாக்கள் வரையில் அவர்கள் பேக்வர்டு கம்யூனிட்டி பிசி சொல்லியிருந்தாங்க. 65 வினாக்கள் வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 80 வினாக்களில் ஏறத்தாழ 50 வினாக்கள் வரையில் 2 பகுதியும் சேர்த்து சொல்கிறேன்னா ஏறத்தாழ 50 வினாக்கள் வரை மிகவும் எளிமையான வினாக்களாகவே அமைந்திருந்தன. அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 60ங்கிறது பரவாயில்ல, ஆனால் 65ங்கிறது ரொம்ப சேஃப்.
அதுதான் 48ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ கடந்த காலத்தில் வந்துட்டு காவலர் தேர்வு நடந்த முறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு முதல் கட்டமாக நடக்கக்கூடிய தேர்வு அப்படின்றது உடற்தகுதி தேர்வாக தான் நடந்தது. ஆனால் வந்துட்டு இப்போ சமீப காலங்களில் வந்துட்டு எழுத்து தேர்வு முதன்மையாக வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஏ எக்ஸாம் கூட எழுத்து தேர்வு நடைமுறைப்படுத்தி அதன் பிறகு தான் உடல் தகுதி தேர்வு அப்படின்றது நடத்துறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு ஒட்டுமொத்தமாக அதிக அளவில் மாணவர்கள் எழுதுறாங்க. ஸோ அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையா இல்லை இது வேற ஏதாவது ஒரு ஆரோக்கியமான போக்குக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க? இல்லை, மிக நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான போக்கு. என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் என்னை விட நம்ம ஐயாவுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் காவல்துறை வெறும் உடல் ரீதியாக பணி இல்லாமல் உளவியல் ரீதியாக அவர்களுடைய மூளைத்திறனை பயன்படுத்தி செய்ய வேண்டிய பணியாக அது மாறி இருக்கிறது. கடந்த குறிப்பாக 50 ஆண்டுகளிலே 40 ஆண்டுகளிலே காவல்துறை என்பது வெகுவாக மாறி இருக்கிறது. எந்த நிலையில் அவர்கள் காவல்துறையில் பணியாற்றினாலும் கூட அவர்களுடைய அறிவுத்திறன் மிக முக்கியமான ஒரு பங்காற்றுகிற ஒரு விஷயமாக மாறிவிட்டுங்கிற காரணத்தினால இந்த எழுத்து தேர்வு மூலம் இரண்டுமே சொல்லிக்கிறார்கள். அவர்களுடைய அறிவுத்திறனும் உடல் திறனும் இரண்டும் கலந்த ஒரு பணியாகத்தான் அது மாறி இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாக. குறிப்பாக இப்போ நமக்கே தெரியும், ஏராளமான எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அறிவுத்திறன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் கணிதம் சார்ந்த வினாக்கள்லாம் கூட கேட்கப்படுங்க. அதனால மிக நிச்சயமாக நல்ல விஷயம் தான் அது. அதுவும் 1:5ங்கிறதுனால உங்களுக்கு அந்த பெரிய விஷயமே இருக்காது. ஏன்னா இப்போ 80,000 பேர் கிட்ட தேர்ச்சி பெற போகிறார்கள் அப்படிங்கிற போது மிக நிச்சயமாக அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். 10% இதில் அந்த வாரிசுதாரர்களுக்கு உள்ளதில் அவர் முதலே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். அது அவர் அப்ளை பண்ணும்போதே கொடுக்கணும். சப்சிக்வெண்ட்டாக கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது புது சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதாவது ஓல்டு சர்டிஃபிகேட் செல்லாது. இந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் வாங்கப்பட்ட சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓகே சார். அடுத்ததாக வந்துட்டு தொலைபேசி வாயிலாக முகமது என்ற நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் முகமது, உங்க கேள்வியை கேட்கலாம். முகமது இணைப்பில் தான் இருக்கீங்க. அவரோட தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதே கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். அதாவது உடற்தகுதி தேர்வும் எழுத்து தேர்வும் வந்துட்டு பின்பற்றப்பட்ட நடைமுறை மாறி இருக்கு. முதல்ல எழுத்து தேர்வும் ரெண்டாவது உடற்தகுதி தேர்வுன்றது வந்திருக்கு. ஸோ உடற்தகுதி தேர்வுக்கான முக்கியத்துவம் இங்கே குறைஞ்சிருக்கா? அதாவது ஒரு படித்த மாணவர் மட்டுமே காவல்துறைக்கு வேணுமா, இல்லை உடற்தகுதியும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்ற மாதிரி இதை நம்ம பார்க்கலாம்? உடற்தகுதி தான் முக்கியம். அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, உடல் தகுதி இல்லாதவங்கெல்லாம் இப்போ ரிட்டன் டெஸ்ட் எழுதிடுவாங்க. பட் உடல் தகுதி பின்னாடி வைக்கிறதுனால ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிறைய இப்போ அந்த இதுக்கு வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கூட்டம் நிறைய இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வரும்போது அந்த இதில் ஃபீல்டில் இது பண்ணும்போது நிறைய கலாட்டாக்கள் ஆகுது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள்லாம் வந்தது. அதனால் அதை லிமிட் பண்ணுறதுக்காக முதல்ல ரிட்டன் டெஸ்ட்டை வச்சுட்டாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் நிறைய ஃபில்டர் ஆனால் நம்பர் குறைஞ்சிடுது. அதுக்காக இதை மாற்றி வச்சுட்டாங்க. முந்தி ரிட்டன் டெஸ்ட்டை பின்னாடி வச்சுருந்தாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி எல்லாரும் வந்துடலாம் அப்படிங்கும்போது கொஞ்சமும் தகுதி இல்லாத கூட்டமாக நின்றுக்கிட்டு அங்கே உள்ளே வர்றதில் போட்டி பண்ணுறதுல சிரமங்கள் இருந்துச்சு. அதை அவங்கள ஹேண்டில் பண்ணுறதில்ல. அதற்காக தான் இப்படி வச்சுருக்காங்க. நிர்வாகம் சார்ந்த நடைமுறை சிக்கல்களுக்காக இதை மாற்றிருக்காங்க. தவிர இதில் ஒன்றும் இது கூட குறைச்சுங்க. அடுத்ததாக மணிகண்டன் என்ற நேயர் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், நான் 54, 55 இந்த மார்க் அடிப்படையில் இருக்கேன் சார். சரிங்க சார். நான் கட் ஆஃப்ல உள்ள வருவேனா சார்? நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர் சார்? நான் எஸ்சி கேண்டிடேட் சார். அப்படிங்களா? சரிங்க சார். அவருக்கான வாய்ப்பு 54, 55 இருக்குன்றாரு. அது கூடுதலாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். என்னென்னா 1:5 என்று வருகிற போது உண்மையிலேயே மிக அதிகமான ஒரு விகிதம் தான் அது ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் கூட இல்லை, இன்னொன்று விஷயம், பெரிய விஷயம் பார்க்க வேண்டிய என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த சரியான கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்வதற்கு சரியான அந்த 60, 65 அல்லது 58 சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நிச்சயமாக 50க்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அது எஸ்சி கம்யூனிகேஷன் வரையில் 55 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஆன் தி பார்டர். அது ஒருவருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இப்போ நீங்கள் அந்த உடல் கல்வி எல்லாம் அந்த உடல் தகுதி எல்லாம் பேசினாலும் சொல்லிடுறேன். இந்த எழுத்து தேர்வை பொறுத்தவரையில் சாதாரணமாக அத்தனை பேரும் வெகு எளிதில் விடை சொல்ல வேண்டுங்கிற மாதிரியாக தான் அது ஒரு ஃபில்டரிங் ப்ராசஸ்ங்கிற விட கொஞ்சம் அதிகமாக போய் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருமே இதில் தேர்ச்சி பெற வேண்டுங்கிற அடிப்படையில் தான் எக்ஸப்டிங் சம் 15 or 20 கொஸ்டின்ஸ் 60 வினாக்கள் கிட்ட ஏறத்தாழ அத்தனை பேருமே விடை சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதனால் 50, 55ங்கிறது கொஞ்சம் பார்டராக இருக்குது. அவ்வளோதான்.
ஓகே, இப்போ நேற்று நடந்த அந்த தேர்வில் வந்துட்டு எளிமையாக இருந்ததாக சொல்கிறோம். 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் உங்களுக்கான அடிப்படையான பாடம், அதன் அடிப்படையில் தான் கேட்கப்பட்டது. இருந்தாலும் மற்ற போட்டித் தேர்வுகளை போலவே நேற்று நடந்த போட்டித் தேர்வுலையும் இந்த நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் எந்த அளவுக்கு இருந்தது, அது முக்கியத்துவம் வாய்ந்து நேற்று கேட்கப்பட்டதா? இல்லை, அதுதான் அங்கே தான் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இல்லை, பாடம் சம்மந்தமும் இல்லாமல் அதே சமயத்தில் நாட்டு நடப்புகள் பற்றியும் இல்லாமல் பொதுவான விஷயங்கள் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாக்களிப்பதற்கான குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொது தேர்தல் ஓட்டுகள் இருக்குது 18 வயது அப்படிங்கிறது பொதுவாக அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க 18 வயது ஆகியிருப்பாங்க, அவங்க போட்டிருப்பாங்க. அதனால் இவர்கள் எங்கேயும் சென்று படிக்காமலே கூட விடை சொல்ல முடியுமா? ஏறத்த 10 வினாக்கள் அதில் இருக்கின்றன. இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டது யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ மாமல்லபுரம் சுற்றி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும், அங்கே தான் அந்த பாண்டவரதம்ங்கிறது அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, பாண்டவரதம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்கேயும் படிக்காமலே கூட தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள் ஏதாவது ஒரு 10 வினாக்கள் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு தான் சொன்ன மாதிரி இல்லை. குறிப்பாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து ஏறத்தாழ வினாக்களே இல்லைன்னு சொல்லலாம். 1-2 வினாக்கள் அது அங்கங்கே இருக்குது, அவ்வளோதான். ஆக இல்லவே இல்லை தான். ஏன்னா அது இருக்கக்கூடாது, அது வந்து இந்த தேர்வுக்கு அது இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. அதுதான் சொன்னேன், ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இது அணுகப்பட்டிருக்கிறது தான் தோணுது இந்த வினாக்கள் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக 2 நேயர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக முகமது என்ற நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் முகமது, உங்கள் கேள்வியை கேட்கலாம். முஸ்லீம் கோட்டால வரும் சார். எங்களோட மார்க் வந்து 50 மார்க் வருது. 50 மதிப்பெண், சரிங்க சார். நாங்கள் இப்போ இது ஃபிசிக்கலுக்கு வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். சரிங்க சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான விடையை பார்க்கலாம். அடுத்ததாக மனோஜ் என்ற நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மனோஜ், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் இந்த எக்ஸாம்ல சார் பிசிக்கல் ஃபர்ஸ்ட் வைக்காம எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்களே சார்? ஆமாம் சார். அதனால வந்து எப்பவுமே நல்லா படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் அன்ஃபிட்டா இருக்கவங்க ஆனால் ஓரளவு மீடியமா தான் படிப்பாங்க. ஃபிட்டா இருக்கவங்க வந்து இதுல வந்து உள்ள போக முடியாம இருக்கே சார், அதுக்கு என்ன சார் காரணம்? ஏன் வந்து ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க பிசிக்கல் வைக்காம? அதுதான் இப்போ சமீபத்தில் இதை பற்றி தான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விவாதிக்கும் போது நிர்வாகம் சார்ந்த சில சிக்கல்களை தீர்ப்பதற்காக அதிக பேரை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு இந்த முடிவை வந்துட்டு அரசும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் எடுத்ததாக வந்துட்டு நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய மூத்த காவல்துறை அதிகாரி கருணாநிதியோட கருத்தாக இருந்தது. மற்றும் முகமது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கான விடையை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அறுவை விரிவிசை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அறுவை விரிவிசை தொடர்கிறது. இடைவேளைக்கு முன்னதாக முகமது என்ற நேயர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. தான் வந்துட்டு பிசிஎம் கம்யூனிட்டியை சேர்ந்ததாகவும் 50 மதிப்பெண்கள் தற்போது வரை தனக்கு வருவதாகவும் அவர் நம்பிக்கை அளித்திருந்தார். அவருக்கு உடற்தகுதி தேர்வுக்கு போவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் பாஸ்கரன் சார். ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 50 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டிலாம் வராங்க. தோ ஹி பிலாங்ஸ் டு இஸ்லாமிக் கம்யூனிட்டி, அதுவும் அவங்க தான் வர்றாங்க. அதெல்லாம் 50ங்கிறது சற்றே ஒரு பார்டர் நிலவில் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களே இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, ஏன் வந்து முதல்ல எழுத்து தேர்வு முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் உடல் தொகுதி வைக்கிறதுங்கிறதான் வந்து சரியான விஷயம். உண்மையிலே அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான் எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால் அது ஒரு நியாயமான விஷயமாக தான் தோகுது. ஏன்னா உடல் தொகுதிங்கிறது தான் உண்மையிலே அடிப்படையான ஒரு தொகுதியாக இருந்தது. நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாமே பார்த்துருப்போம். நான் நிஜ வாழ்க்கையில் காவலர் பணிக்கு போக வேண்டுங்கிறதுக்காக உடல் தொகுதியை வளர்த்து கொண்டு இருக்கவங்களாம் இருக்கேன். இப்போ அதுக்கு எழுத்து தேர்வுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தடை எடுத்துடனே வருகிற போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்ன தோணுது தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, இந்த 1:5 அப்படின்னு இருக்கு இல்லையா, 1 அல்லது 1 to 5 வரை அப்படின்னு சொன்னால் அதிலே அவர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உடல் தகுதிகள் இல்லை என்று சொன்னால் என்னுடைய கட் ஆஃப் இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் உண்டு. அந்த அப்படி வச்சு பார்க்கும்போது 50 மதிப்பெண்களும் மிக நல்ல மதிப்பெண்கள் தான். அத்தனை பேருக்குமே சொல்கிறேன், அத்தனை கம்யூனிட்டிக்குமே 50 மதிப்பெண்களும் மிக நல்ல மதிப்பெண்கள் தான். ஆனால் என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வினாத்தால் ரொம்ப புத்திசாலித்தனமாக அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏறத்தாழ அத்தனை பேருமே 50-60 மதிப்பெண்களுக்கு மேலே வருகிற 50-60 வினாக்களுக்கு மேலே விடை சொல்கிற மாதிரி மிக எளிதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இந்த எழுத்துத் தேர்வுங்கிறதே வந்து நம்ம ஐயா சொல்கிற மாதிரி தான், எல்லாரும் உள்ளே வர்றதுக்கு பதிலாக கொஞ்சமாவது விவரம் தெரிஞ்சுக்க மட்டும் உள்ளே வந்தால் போடுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க தவிர்த்து இது மிகப்பெரிய ஒரு அறிவுத்திறனை சோதிக்கிற மாதிரியான ஒரு வினாக இல்லாமல் ஏதேனும் ஒரு விதத்தில் கொஞ்சம் அந்த எண்கள் கொஞ்சம் அந்த எண்ணிக்கை குறைந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கே நீங்கள் பதவியாகத்தான் 80,000 பேர் வர போகிறாங்க, 75,000 பேர் 80,000 பேர் உடல் தகுதிப்பட்டு வர போகிறாங்க அப்படின்னு உடல் தகுதிக்கு வர போகிறாங்க அப்படின்னா அது மிக நல்ல நம்பர் தான். இருந்தாலும் அந்த கேள்வியிலே நியாயம் இருக்கிறது, மிக நிச்சயமாக நியாயம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக 2 நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக நவநேந்திர கிருஷ்ணன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார்.
கடலூர் மாவட்டத்துல பேசுறேன் சார். நான் வந்து போன தடவை 2012லயே நான் வந்து காவல்துறைக்கு தேர்வு ஆனேன். அதுல 56 மார்க் எடுத்து நான் பிசிக்கலுக்கு உள்ள போயிட்டேன் சார். இந்த தடவை நான் 59 மார்க் எடுத்திருக்கேன். பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவன். இப்போ வந்து நான் வந்து எனக்கு அந்த லாங் ஜம்ப் ரோப் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். இன்னொன்னு என்சிசி மார்க்குக்கு என்எஸ்எஸ்க்கு இப்போ எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும் சார். ஓகே சார், நீங்க அந்த நீங்க விண்ணப்பிக்கும் போதே அந்த சான்றிதழ் எல்லாம் சேர்த்து அனுப்பிச்சிட்டீங்களா சார்? அனுப்பிச்சிட்டேன் சார். என்எஸ்எஸ் அனுப்பிச்சிட்டேன் சார். சரிங்க சார், உங்களுக்கான பதில பார்க்கலாம். அடுத்ததாக கார்த்திக் என்ற நேர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திக், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் கோயில்பேட்டில இருந்து பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க கார்த்திக். சார் நான் பிசி காஸ்ட்ல வரேன் சார். சரிங்க. எனக்கு வந்து நீங்க போட்ட ஆன்சர் படி பார்த்தோம்னா எனக்கு 59 to 60 வருது சார். சரிங்க சார். எனக்கு பிசிக்கல் டாப் எவ்வளவு சார் வரும்? நீங்க வந்து பிசி கம்யூனிட்டி 59 to 60 வருது. பிசிக்கலுக்கு போறதுக்கு வாய்ப்பு எவ்வளவு இருக்குன்னு கேக்குறீங்க. உங்களுக்கான விடையை பார்க்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. கார்த்திக்கான பதில கார்த்திக் அநேகமாக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா 60 மதிப்பெண்கள்ன்றது ஏறத்தாழ ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆனால் உடல் தகுதி என்று வருகிற போது அவர்கள் வந்து இன்னும் மதிப்பெண்கள் இன்னும் குறைப்பது கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால 1:5ங்கிறது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு கூட எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில். அதனால சற்றே நம்பிக்கையுடன் இருக்கலாம். அதே போல தான் நவநீத கிருஷ்ணனும் 59 மதிப்பெண். ஆமாம், அதான் 59 60 அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்தந்த அந்த ஒரு எல்லைக்கோட்டுக்கு மிகவும் அருகில் இருக்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி உடல் தகுதி இல்லாமலே வெறும் அறிவுத்திறன் காரணமாக அதிக மதிப்பெண் பெற்றவங்களாம் மேலே இருப்பாங்களே, அவங்கெல்லாம் அநேகமாக உடல் தகுதியிலே அடிபட்டு போய் விடுவார்கள். அப்போ நமக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் 16,000 பேர் தேவைப்படுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது அதனுடைய கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவருக்கு செகண்ட் கால் தேர்ட் கால் இருக்குன்னு தோணுது. 2வது 3வது அழைப்பு வருகிற போது இவர்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இப்போ நவநீத கிருஷ்ணன் அதே மாதிரி வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் எனக்கு வந்துட்டு ரோப் கிளைம்பிங்கும் லாங் ஜம்பும் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாரு. இவர் என்ன மாதிரி பயிற்சிகளை மேற்கொள்ளணும்? இவருக்கு அதே தான். அந்த இப்போ அவர் இன்னொரு கேட்டார் என்சிசியில் என்ன என்சிசி சர்டிஃபிகேட்டுக்கும் எவ்வளோ கூடுதல் அதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் அதே மாதிரி தான் நான் சொன்னது மாதிரி ரோப் கிளைம்பிங் ரொம்ப கஷ்டங்கிறாரு. அது டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னது மாதிரி ஏதாவது ஸ்கூலில் இருப்பாங்க, ஸ்கூல் பிடி மாஸ்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்புக்குள்ள டெக்னிக், ஹை ஜம்புங்கிறது ஓரளவு ப்ராக்டிஸ் உள்ளவங்களால தான் முடியும். லாங் ஜம்ப்பு சாதாரணமாகவே தாண்டலாம், அது டெக்னிக் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபவுல் பண்ணாமல் தாண்டினாங்கன்னா நல்லா இது பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ இவங்க நம்ம நினைக்கிறது வேறு, ஆனால் அந்த முறைப்படி பயிற்சி பெற்று பண்ணுறது வேறு. நான் சொன்னது மாதிரி ரோப் கிளைம்பிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஃபுல்லப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஈஸி. கிராமத்தில் ஃபுல்லப்ஸ் எடுக்க தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவங்களால ஈஸியாக வந்துடலாம். அதேமாதிரி திரும்ப இறங்கும்போது வேகமாக இறங்காமல் பிடிச்சி இறங்குனாங்கனாக்கா அந்த கை காயம் இல்லாமல் இருக்கும். சில பேர் அந்த வேகமாக இறங்கி கையை காயப்படுத்திக்குவாங்க, அடுத்த ஈவெண்ட்ஸ்லாம் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடும். அது மாதிரி இல்லாமல் அந்த வந்துடலாம். இவருக்கு வந்து ஈஸியாக வந்துடும், ஒன்றும் சிரமம் இருக்காது. ஓகே, மற்றும் ஒரு 2 நேயர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக கோவிந்தராஜன், வணக்கம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். கோவிந்தராஜன் சார் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். அதாங்க ஒய்ஃப்காக நான் கேள்வி கேட்கலான்ட்டு. ஓகே சார். அவங்க வந்து 48 மார்க் எடுக்கிறாங்க. ஓகே. இப்போ சப்போஸ் அவங்க வந்து செலக்ட் ஆயிட்டு உள்ள பிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா எப்படிங்க போஸ்டிங் கண்டிப்பா கிடைச்சிருமா? அது எப்படி என்னன்னு தெரியல. ஆமாங்க சார், இது வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 2 கட்ட தேர்வு தான். முதலாவது வந்துட்டு எழுத்து தேர்வு, 2வது வந்துட்டு உடற்தகுதி தேர்வு. உடற்தகுதி தேர்வுக்கு அவங்க தகுதி பெற்றுட்டாங்கன்னா, இந்த மதிப்பெண்ணுக்கு தகுதி பெற்றுட்டாங்கன்னா அவங்க அந்த உடற்தகுதி தேர்வை வந்துட்டு முறையா பாஸ் பண்றது மூலமா அவங்களுக்கான வேலை அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். இன்னும் கூடுதல் ஆலோசனைகள் வந்துட்டு கருணாநிதி சார்ட்ட வாங்கலாம். அடுத்ததாக பிரபு என்ற நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரபு, உங்க கேள்வியை கேட்கலாம். பிரபு இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார், நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் நான் வந்து எம்பிசிசி கேட்டகரி சார். எனக்கு வந்து மார்க் வந்து 58 வருது சார். சரிங்க சார். வாய்ப்பு எனக்கு இருக்குமா சார்? சின்ன வயசுல இருந்தே கனவு சார், போலீஸ் ஆகணும்னு. நிச்சயமா உங்க கனவுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத பாஸ்கரன் சார்ட்டே கேட்கலாம். எம்பிசி கம்யூனிட்டி 58 மதிப்பெண் எடுக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 55 60 அப்படி இருக்குல்ல, 55 60 இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 2வது அழைப்பில் ஒரு முதல் அழைப்பில் ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் 2வது 3வது அழைப்பில் மிக நிச்சயமாக ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னோம்னா மீண்டும் சொல்லிக்கிறோம், தயவுசெய்து உடல் தகுதிக்கு இப்போதே உங்க தயார் செய்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க. 2வது அழைப்பில் உங்களுக்கு வருவதற்கு அதிகமான சாத்தியங்கள் உண்டு. ஏன்னா இந்த அறிவுத்திறன் மட்டுமே அதிகமாக இருக்கிறவங்கலாம் ஃபர்ஸ்ட் கால்லேயே வந்துட்டு அவங்க அடிபட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. ஆக்சுவலாக யாரும் எதிராக சொல்லலை. ஆனால் என்னன்னா இதற்காக உடல் தகுதி அவர் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து இதில் போகணும் பயங்கர பேஷனோட இருக்கும். சின்ன வயசுலேருந்து அதுக்காக நிறைய பேருக்கு அது ஒரு பேஷன் இருக்குது, அந்த போலீஸ் ஃபோர்ஸ்குள்ளே போகணுன்ட்டு. அந்த மாதிரி பேஷன் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா மிக நிச்சயமாக 2வது அழைப்பில் ஆணை வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் அவர் நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். இப்போ அந்த கோவிந்தராஜ் அவங்க மனைவிக்காக கேட்டாங்க. அவங்க ஃபீமேல் கேண்டிடேட்டு அவங்க ரிட்டன் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன நடைமுறைகள் இருக்கும்? உடற்தகுதி தேர்வு இல்லாமல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், என்கொயரி,
மருத்துவ சோதனை அந்த மாதிரியான நடைமுறைகளை பற்றி அதுதான் சொல்லுங்க. இருக்கும். முதல்ல இப்போ இவங்களுக்கு பெண்களுக்குன்னே சொல்லி அந்த ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் சில சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ரோப் கிளைம்பிங் கிடையாது, அதே மாதிரி ஹை ஜம்ப் கிடையாது, இந்த கிரிக்கெட் பால் த்ரோ அந்த இது அல்லது குண்டு எறிதல்ங்கிறது ஷார்ட் புட்டுங்கிற ஈவெண்ட் வந்து அதுவும் தான். எல்லா இதுவுமே டெக்னிக் தெரியணும். இவங்க சும்மா சாதாரணமாலாம் போய் கிரவுண்டில் தூக்கி போட்டுட்டுலாம் இப்போ இது பண்ண முடியாது. முறைப்படி பிடி மாஸ்டர்ஸ்ட்டை போய் எப்படி தூக்கி போட்டால் அதிக தூரம் அவங்க கவர் பண்ண முடியும்ன்ட்டு ப்ராக்டிஸை பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போனாங்கன்னா தான் அதில் எல்லாம் மார்க்குகள் வாங்க முடியும். ஸ்டார் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா இதை காம்பன்சேட் பண்ணிடும். இவங்க ஈவன் அந்த இதில் ரிட்டன் டெஸ்ட்டில் விட்டுருந்தாங்கன்னா கூட அதில் எடுத்துருவாங்க. மொத்தமாக எடுத்ததுக்கப்புறம் இது மார்க்கை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்து இவங்க டோட்டல் மார்க்கில் கட் ஆஃப் மார்க் இதே மாதிரி மற்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மார்க்கெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் இவங்களுக்குள்ள சலுகைகள் எல்லாம் படி இவங்க அந்த மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிரும். நிச்சயமாக இதில் வந்து தவறு நடக்கும்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா அதை மட்டும் இவங்க நம்பிட்டு சுத்தம் கஷ்டப்படாமல் மனசை கஷ்டப்படுத்திக்காமல், சில பேருக்கு இந்த ஊக்கம் போயிடும், என்கரேஜ்மெண்ட் போய்டும். ஆமாம் எல்லாம் நீ என்னத்தை இது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த கிடைக்காதவங்க அதை நினைக்கவே வேண்டாம். அந்த மாதிரி யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சரியாக நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்தவித தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை நம்பிட்டு இவங்க சின்சியராக ட்ரை பண்ண சொல்லுங்கள். இந்த ஒரு பயிற்சியை மட்டும் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் போய் உடனே நேராக போய் அந்த கிரவுண்டில் நிற்காமல் அதுக்கு முன்னாடி உரிய பயிற்சி எடுத்துக்கிட்டு நிச்சயமாக அது ஸ்கூலில் போனாக்கா இந்த மாதிரி சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் போனால் நிச்சயமாக பிடி மாஸ்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட பயிற்சி எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களாம் வின் பண்ணிடலாம். தொடர்ச்சியாக வந்துட்டு உடற்தகுதி தேர்வுக்கு வந்துட்டு முறையான பயிற்சி வேணும்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு அடுத்து ஒரு 3-4 மாதம் அந்த ரிசல்ட் வரதுக்கான டைம் இருக்கும். இந்த 3-4 மாதம் அவங்களுக்கான டைம் போதுமா, இல்லை போலீஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க முன்னாடியிருந்தே இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கணுமா? இருந்தால் நல்லது. நேரம் நம்ம அது மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதுவும் ஒன்றும் ரொம்ப கெட்டு போயிடல. இது இப்போ போதும். 3 மாதங்கிறது ரொம்ப எனஃப் டைம் தான். எல்லாமே சாதாரண ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ஒன்லி டெக்னிக் தெரியணும், அவ்வளோதான். எப்படி இருந்தால் இதை கவர் பண்ணலான்னு தெரியணும். அதனால் வந்து சாதாரண இப்போ இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களே அந்த மாதிரி உள்ளவங்க தான் இதுக்கு வந்திருப்பாங்க. ரொம்ப பல்கியாக நடக்கக்கூட முடியாதவங்களாம் இந்த இதுக்கு வந்துட போகிறதில்ல. நிச்சயமாக ஓரளவு உடல் தகுதி உள்ளவங்க தான் இந்த ப்ரொஃபஷனே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு கொஞ்ச கால பயிற்சியே போதும். நிச்சயமாக அவர்கள் வின் பண்ணிட முடியும். ஆனால் பட் கான்ஸ்டண்ட்டாக பண்ணணும். டெய்லி போய் கிரவுண்டுக்கு போய் டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களே பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட். முதல்ல ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இவங்க கரெக்டாக பயிற்சி கொடுத்தோன்னா அந்த டெக்னிக் தெரிஞ்சு பண்ணும்போது வர்ற இம்ப்ரூவ்மெண்ட்டும் இவங்களுக்கு தெரியும். அதை வச்சு பண்ணாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக பிரதீப் என்ற நேயர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதீப், உங்கள் கேள்வியை கேட்கலாம். பிரதீப்போட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பந்து எறிதலும் பொதுவாக என்ன ஒரு டெக்னிக் இருக்குன்னா வந்து இந்த உள்ளங்கையில் எங்கே வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் நான் சொன்னேன். பல பேருக்கு வந்து உள்ளங்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு உள்ளங்கையில் வந்து புஷ் பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி டெக்னிக் தான் அவங்க மிக குறிப்பாக கிரிக்கெட் பால் ஆகட்டும், அதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் விரல்களின் மூலம் நீங்கள் அதை தள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறது தான். உள்ளங்கையில் வச்சு தள்ளுகிற போது மிகவும் கடினமானதாக இருக்கும். இது வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரி அது ஒரு மணி நேரம் நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட போகும். எந்த இடத்துல விட்டு டெக்னிக் அவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், மேல் நோக்கி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. உடற்தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்ஸ் அண்ட் நியூயன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்துட்டு மற்றவங்களோட நம்மளை ஒரு பாயிண்ட் வந்துட்டு முன்னிலைப்படுத்தி காட்டும், நமக்கான வேலை வாய்ப்பை நிச்சயமா உறுதிப்படுத்தும் அப்படின்றதான் கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சுந்தரி என்ற நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுந்தரி, உங்க கேள்வியை கேட்கலாம். சுந்தரி அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறமா நடக்குது. இந்த வயது வரம்பு அப்படின்றது 24 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயது வரம்பு சார்ந்த சர்ச்சை அப்படின்றது தொடர்ச்சியாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு போலீஸ்ன்றதுக்காக தான் நாங்கள் 3 வருஷமாக வந்துட்டு ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஊரில் படிச்சுட்டு இருந்தோம். 3 வருஷம் கழிச்சு நடத்துறீங்க, எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏஜ் வந்துட்டு பார் ஆகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேறு எந்த ப்ரொஃபஷன் மேலேயும் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்று வழிகள் இருக்குது? அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் எடுக்கிற பேட்சை வந்து நிறைய அதிக அளவில் எடுத்து ஒரே தான் ட்ரைனிங் கொடுக்குறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வசதி கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பிரித்து தான் நம்ம பேட்சாக தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அந்த அந்த கேப் கவர் ஆகிடும். இவ்வளவு முந்தியெல்லாம் வந்து இவ்வளவு அதிகமாக காவலர்கள் எடுத்தது கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறாங்க. எடுத்து ஒரே தடவையில் ட்ரைனிங் இல்லாமல் அவங்களுடைய மார்க் அடிப்படையில்
வயது அடிப்படையில் முன்னாடி ஒரு செட்டு அப்படியே அடுத்தடுத்த செட்டாக ஒவ்வொரு இடங்களில் முந்தியெல்லாம் வந்து ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மெட்ராஸ் இப்படி தான் சென்னை தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கூட நிறைய பிஆர்எஸ் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. இவங்க வந்து இந்த முறைப்படி இப்போ உள்ளதை எடுத்துட்டு இந்த நல்ல வாய்ப்பு இருக்குது. காவல்துறையில் நுழைஞ்சிட்டாங்கனாக்கா வந்ததுக்கப்புறம் அப்படியே இல்லாமல் நல்ல சிறப்பாக பணியாற்றின கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக, அதாவது காவலர்களாக வந்து டிஎஸ்பியாக வந்தவங்க கூட இருக்கிறாங்க. அது ரொம்ப தொடர்ச்சியாக காவல்துறையில் அவங்களுக்கு என்ன மாதிரியான பணி வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி அடுத்ததாக நம்ம விவாதிப்போம். அதற்கு முன்னதாக குமார் என்ற நேயர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் குமார், உங்கள் கேள்வியை கேட்கலாம். குமார் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். குமாரோட இணைப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ ஏற்கனவே கேட்டது தான். அதாவது வந்துட்டு இப்போ ஒருத்தர் வந்து கான்ஸ்டபிளாக தன்னோட கெரியர் வந்துட்டு போலீஸில் வந்துட்டு தொடங்குறாரு. அவருக்கு வந்துட்டு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அவர் ரிட்டையர் ஆகும்போது என்ன அளவுக்கு அவரால் முன்னேற முடியும், அவர் தொடர்ச்சியாக உள்ள டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்னு ஏதாவது தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள். டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன்ஸுங்கிறது இல்லை, சாதாரணமாகவே பணியில் சிறப்பாக பணியாற்றினாருனாங்க, நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கிட்டு எந்தவித தவறும் செய்யாமல், அதாவது கான்ட்ராக்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நேர்மையாக இருந்தால் ரொட்டீனாகவே அவருக்கு ப்ரொமோஷன் சான்சஸ் எல்லாம் கிடைச்சிடும். அதன்படி கிடைச்சாலே அவர் வந்து ரிட்டையர் ஆகும்போது இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வரலாம் ஏஜ் இருந்தால். ஒருவேளை ஏஜ் குறைச்சலாக இருந்தால் சப் இன்ஸ்பெக்டர் நிச்சயமாக வரலாம். அதனால முக்கியம் இதனுடைய இது வந்து நடத்தை முக்கியம். ரெண்டாவது ஒர்க்கில் வந்து சின்சியாரிட்டி ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதாவது காவலராக நுழைஞ்சும் போது ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்து நல்ல எழுத்துத்திறன் உள்ளவங்களாக இருந்தாக்கா ரைட்டர் ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க. டிரைவர்ஸ் நம்ம டிரைவிங் இருந்தாங்கன்னா டிரைவர்ஸாக போகலாம். அந்த மாதிரி போகும்போது இவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமை பயன்படுத்திட்டு இப்போல்லாம் நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் டிகிரி படிக்கலாம். படிச்சுட்டு அடுத்தபடியாக சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் வரும்போது அப்பியர் ஆகலாம். கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக குரூப் 1 எழுதி டிஎஸ்பியாக வந்து அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். வந்து அந்த மாதிரி வர்றவங்க அவங்களுடைய வாழ்க்கை எய்ம் இருக்கணும். செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை நம்மளால் என்னவா வர முடியுமோ அது வரைக்கும் நம்ம ஓய்ந்து விடக்கூடாது, அப்படி இருக்கணும். நிறைய இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பெட்டாலியன் இருக்குது, டிஎஸ்பியில் சேர்ந்து தமிழ்நாடு பெட்டாலியன் நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே போவாங்க. அங்கே போய் நிறைய டைம் கிடைக்கும் அவங்களுக்கு. அங்கே உட்காந்து அங்கே உள்ள கோச்சிங் சென்டர் அது இதில் படிச்சுட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. கான்ஸ்டபிளாக இருந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க, ஐபிஎஸ் பாஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதனால் முயற்சி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும். இதில் வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லையே டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலே நிறைய வாய்ப்புகள். இப்போ வந்து காவலராக சேர்ந்தவங்களும் உங்களுக்கு தெரியும், இந்த வீரப்பன் ஆப்ரேஷன்ஸில் கலந்தவங்களுக்கெல்லாம் ஒன் ஸ்டேஜ் அது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் கூட அதில் வந்தவங்கலாம் கான்ஸ்டபிளாக இருந்தவங்க டிஎஸ்பியாக வந்தாங்க. அந்த மாதிரியும் சில கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி திறமையை காட்டினால் நல்ல உயர்ந்த பதவிகளை ப்ரொமோஷன்ஸை அடைய முடியும். நிச்சயமாக. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக லக்ஷ்மி பிரியா என்ற நேர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மி பிரியா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். அவங்களோட இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ கான்ஸ்டபிளாக ஒருத்தர் சேர்றாரு, அவருக்கான ப்ரொமோஷன்ஸ் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி சார் சொன்னாங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் காவல்துறை சார்ந்தோ இல்லை காவல்துறைக்கு அதாவது உதவக்கூடிய துறைகள், இந்த சைபர் கிரைம், ஃபோர்சனிக் சயின்ஸ் அந்த மாதிரியான துறைகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க இதில் இருந்துக்கிட்டே அதுக்கு எழுத முடியுமா? அவங்களுக்கு என்ன மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு வாய்ப்புகள் எழுத முடியும். ஆனால் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா, அவங்க வந்து துறை மூலம்தான் விண்ணப்பிக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிக்க முடியாது. அவங்க வந்து எந்த அரசு பணிக்கு வேண்டுமானாலும் அவங்க விண்ணப்பிக்கலாம். அது ஐயா சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி கூட விண்ணப்பிக்கலாம். ஆனால் எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் மிக மிக உறுதியாக அவங்களுடைய துறை மூலம்தான் சென்றாக வேண்டும். இது ஒன்று தான் ஒரே ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்புறம் இரண்டாவது, இது மாதிரியான ஒரு தேர்வுக்கு போகிற போது தன்னை அவர்கள் உடல் ரீதியாக தகுதியாக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது இதற்கு மேலே. ஏன்னா ஏற்கனவே அவர்கள் காவலர் தேர்வில் வந்து உடல் தகுதிகள்லாம் பெற்றிருப்பாங்க. ஐபிஎஸ் போகும்போது மாத்திரம் அது ஸ்பெஷல் ட்ரைனிங், அது வேறு ட்ரைனிங், அது அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் என்னென்ன இது மாதிரி இதை விட அதிகமான இதை விட உயர்ந்த ஒரு நிலைக்கு போக வேண்டும் சொல்லும் போது அவர்கள் அறிவுத்திறன் சார்ந்த தேர்வுகள் தான் அதிகம் எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்கிற காரணத்தினால அதற்கு தங்களை அதிகமாக தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கும். துறை மூலம் தான் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள் தான் இருக்க தவிர மற்றபடி வந்து மேலே வருவதற்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. மிக நிச்சயமாக வர முடியும். ஓகே சார், இப்போ ஃபிசிக்கல் ட்ரைனிங் அப்போ வந்துட்டு பெரும்பான்மையானவர்கள் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்துட்டு தொடர்ச்சியாக பேசலாம் இதை பற்றி. அதற்கு முன்னதாக செல்வா என்ற நேர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார், நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார்.
நேற்று எக்ஸாம் எழுதியிருந்தா எனக்கு வந்து 80க்கு 55 மேல மார்க் எடுப்பேன் கண்டிப்பா. நான் பிசிக்கல் எலிஜிபிள் ஆகுங்களா இல்ல கட் ஆஃப்ல ஏதாவது இடிக்குமான்னு டவுட்டா இருக்கு எனக்கு. நீங்க 55 எடுப்பேன்னு சொல்றீங்களா சார்? கன்ஃபார்ம் 55 மேல வந்துரும் எனக்கு மார்க். கன்ஃபார்ம் 55க்கு மேல வருது. நீங்க என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சார்? பிசி கம்யூனிட்டி நானு. பிசி. சரி சரி. அவங்க 55 உறுதி, அதற்கு மேல வரதுக்கு வாய்ப்பு 60 அப்படினா உறுதியா சொல்லலாம். 55 மிக நிச்சயமா உறுதியா வர்றாரு. இன்னும் என்ன அவர் இன்னும் ஃபுல்லா இன்னும் எல்லாமே பார்த்து ஆமா ஆமா 60 அப்படினா அவர் அது எட்டி விட்டார் என்றால் மிக உறுதியாக அவர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது உடற்தகுதிக்கு செல்வதற்கு தான். ஆமா. உடற்தகுதிக்கான அந்த அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு காலையில் இல்லை மாலை நேரங்களில் தான் வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. ஆனால் தேர்வு அப்படின்றது காலையிலேருந்தே சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். காலையில் வந்துட்டு 1500 ஓடுவாங்க, ரோப் கிளைம்பிங் அப்புறம் ஓடுவாங்க, ஈவினிங் டயத்தில் வந்துட்டு லாங் ஜம்ப் போடுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காலநிலை மாறும். இன்னொன்று வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண கிரவுண்ட் அப்படின்றது வேற ஒரு ஃபார்மேட் ஆஃப் கிரவுண்டாக இருக்கும். ஒரு 200 மீட்டர் ட்ராக்ஸில் அவங்க ஓடி பழகிருக்கலாம். ஆனால் வந்துட்டு இங்கே நடக்கக்கூடிய கிரவுண்ட் அப்படின்றது ஒரு 400 மீட்டர் ட்ராக்ஸாக இருக்கும், இல்லை சாயில் கண்டிஷன் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட தட்பவெட்ப நிலையோ இல்லை கிரவுண்ட் சான்சஸ்னாலேயோ ஒரு திறமையுள்ள கேண்டிடேட் அவரோட வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையெல்லாம் எப்படி அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான டெக்னிக்ஸை அவங்க எப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எப்படி அவங்க வந்துட்டு தங்களை தயார்படுத்திக்கலாம்? இல்லை அதாவது திறமையுள்ள இந்த கிரவுண்டுனால வந்து திறமை குறைஞ்சி போகுதுங்கிறது ரொம்ப அவ்வளோதான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ திறமை உள்ளவர்களுக்கு எல்லா இடமும் ஒன்று தான். இப்போ இவங்க செலெக்ஷனுக்காக செலக்ட் பண்ணுறது நல்ல இடமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. நல்ல எல்லா வசதிகளும் உள்ள ஒரு உயர்ந்த இடத்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் அங்கே வந்து ட்ராபேக் ஆகிறதுக்கு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணதை விட இது நல்ல ட்ராக்காக தான் இருக்கும். இவங்க இப்போ நான் சொல்கிற இடங்கள்லாம் அங்கே கிராமத்தில் ஒரு ஸ்கூலில் தான் நான் சொல்கிறேன். அங்கே போய் இவங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அதை விட இப்போ வந்து செலெக்ஷனுக்காக செலக்ட் பண்ணுறது பக்கா கிரவுண்டாக இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இது இல்லை, நிச்சயமாக இருக்கும். ஒன்லி திங் இவங்க வந்து என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவங்க அந்த அதுக்குன்னு உள்ள தகுதி உள்ள பிடி மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க அதில் உள்ள நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிரவுண்டாக இருந்தால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அவங்க அதனால் இப்போ வந்து ஓரளவு அதிகமாகவே எய்ம் பண்ணிட்டு இப்போ நம்ம 3 ஸ்டாருக்கு என்ன இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இவங்க டைம் வச்சு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இங்கே 3 ஸ்டார்ஸ் ஈஸியாக கிடைச்சிட போகுது. தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக ராஜா என்ற நேயர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், உடம்புல பச்சை குத்தி இருந்தா செலக்ட் பண்ணுவாங்களா சார்? பச்சை குத்தி இருந்தா செலக்ட் பண்ணிடுவாங்களான்னு கேட்குறீங்களா சார்? ஆமா ஆமா சார். சரிங்க, உங்களுக்கான பதிலை பார்க்கலாம். அடுத்ததாக ஜான் என்ற நேயர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜான், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். நான் வந்து இப்போ 62 மார்க் எடுத்திருக்கேன் சார். இப்போ நம்ம நியூஸ் எடிட்டிங்ல விட்ட சேனல் வந்து டிக் பண்ணி பார்த்ததுல 62 மார்க் எடுத்திருக்கேன், பிசி கம்யூனிட்டி. ஓகே சார். எனக்கு வந்து நெக்ஸ்ட் உடற்தேர்வுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்குறேன். ஓகே சார், 62 பிசி கம்யூனிட்டி அவருக்கான வாய்ப்புகள் என்ன அளவுக்கு இருக்கு? மிக நிச்சயமா இருக்கு சார். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 7 ஜோனா பிரிச்சிருக்காங்க அந்த இதுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா கூப்பிடுவாங்களா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து கட் ஆஃப் வைப்பாங்களா, இல்லை எப்படி சார் இது? ஓகே, அதை தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான பதில் வழங்கப்படும். இப்போ அவருக்கான வாய்ப்புகள் மிக நிச்சயமாக உறுதியாக நல்லாவே இருக்குது. 60, 62, 65 வாங்குறவங்கலாம் வந்து மிக உறுதியாக வாய்ப்புகள் இருக்குது. அவர் உடனடியாக உடல் தகுதிக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மதிப்பெண்கள் எல்லாமே உடல் தகுதிக்கான அந்த தேர்வுக்கு உள்ளிடுவதற்காக மட்டும்தான். இந்த மதிப்பெண்கள் அப்படியே கேரி ஓவர் ஆகாது. உடல் தகுதிங்கிறது குவாலிஃபையிங் டெஸ்ட் இது. ஸோ அதில் இவர் இப்போ வந்து அதை அதிக கவனம் செலுத்தலாம் தான் தோணுது. 62ங்கிறது மிக நல்ல மதிப்பெண் தான். ஒருவருக்கு மிக அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு மாவட்ட வாரியாக இவருக்கான கம்யூனிட்டி, அதாவது மாவட்ட வாரியாக ரேங்கிங் எதுவும் வழங்குவாங்களா, இல்லை ஜோனல் வாரியாக ரேங்கிங் வழங்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் உங்களுக்கு இருக்கும்? இது அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது மொத்தமாக யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் அது பண்ணுவாங்க. ஓகே, அது உள்ளபடி அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க ரேஞ்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஆக்சுவலாக ஐயா சொன்னது கரெக்டு தான். அதில் என்ன ஒன்றுன்னா, நீலகிரி மாவட்டம் மாதிரியான ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் வேறு கட் ஆஃப் வச்சுட்டு மீதி பேருக்குலாம் ஒரே மாதிரியான கட் ஆஃப் வச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்ததாக வந்து ராஜா என்ற நேயர் வந்துட்டு பச்சை குத்தி இருந்தால் எலிஜிபிளா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ அது எப்படிங்க? அதெல்லாம் அது ஒன்றும் வராது. பச்சை குத்தி இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மெடிக்கல் டெஸ்ட் போகும்போது அது எதையாவது ஒரு மறைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்து அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் எது இருந்து மறைக்கிற மாதிரி இருந்து டாக்டர்ஸ் ஏதாவது அதன் காரணமாக ஏதாவது சொன்னாதானே தவிர மற்றபடி டாட்டூ இருக்கிறதுக்கு அது ஒன்றும் பெரிய. ஏன்னா வந்துட்டு ஆர்மியில் வந்துட்டு 4 ஹேண்டில் அந்த மாதிரியான சில பர்டிகுலர் ஒகேஷன்ஸில் பச்சை குத்திருக்க கூடாதுன்னு விதிமுறை இருக்குது. காவல்துறையில் அந்த மாதிரியான குறிப்பிட்ட விதிமுறைகள் கிடையாது. சரிங்க, அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக லிங்கேஷ் என்ற நேர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் லிங்கேஷ், உங்கள் கேள்வியை கேட்கலாம். சார், நான் வந்து பிசி கேட்டகரி. ஓகே, 48 மார்க்ஸ் வருது. ஓகே சார். வாட் கோட்டா, அப்பா போலீஸ்ன்றதால வாட் கோட்டாவில் எழுதியிருக்கேன்.
உங்க அப்பா ஏற்கனவே போலீஸ்ல வந்துட்டு நீங்க சர்வீஸ் கோட்டால எழுதிருக்கீங்க. ஓகே சார். ஆமா. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்களா? 48 மார்க்ஸ் கிட்ட வருது. ஓகே சார், உங்களுக்கான பதில பார்க்கலாம். அடுத்ததாக மற்றொரு நேயர் செந்தில் என்ற நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில், உங்க கேள்வி கேட்கலாம். அதாவது நாங்க விடோங்க, அதாவது நாங்க 46 மார்க் வாங்கியிருக்குது. ஓகே. அது எப்படி செலக்டிங்களா எப்படின்னு ஓகே, உங்களுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார்ட்ட பார்க்கலாம். விதவை பெண் 48 மார்க் 46 மதிப்பெண் வாங்கணும்னு சொல்றாங்க. வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. என்னன்னா பொதுவாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கூட அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு ஜஸ்டியூட் விமனுக்கெல்லாம் வந்து உடனடியாக ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்குது. அது வந்து சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்லேயே இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே பொதுவானது. அதனால இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி சார் இப்போ லிங்கேஷ் அப்படின்றவர் 48 மதிப்பெண், அப்பா வந்துட்டு சர்வீஸில் இருக்காங்க, அவங்க கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க? அந்த 10% கோட்டாவில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கி நான் சொன்னது மாதிரி விண்ணப்பிருக்கு அது மாதிரி கொடுத்துருக்கணும். அது வந்து நிச்சயமாக அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்துட்டு காவல்துறை தேர்வில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5000 நபர்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு பெண்களை வந்துட்டு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? 4627 பெண்கள் வந்துட்டு 2ஆம் நிலை காவலர் ஆயுதப்படைக்கு வந்துட்டு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இருக்குது? இவங்களுக்கு வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸில் தான் வந்துட்டு ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும் சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸில் தான் வேலை செய்ய போகிறாங்க. இவங்களுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குமா? அவங்களுக்கு என்ன மாதிரி கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீக்கிரமாக இருக்கும்? அதை பற்றி இல்லை, இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜரில் தான் அவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்களே தவிர ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர இப்போ ஜாபுன்னு வந்துட்டு அங்கே ஒன்றும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. ரொட்டீனாக அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். லிஸ்ட்டில் வச்சிடறாங்க இல்லையா, லிஸ்ட்டு அந்த ஒரு பேட்சில் எடுக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ஒரே லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இவங்களை சீனியாரிட்டி படி இவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிரும். அங்கே வந்துட்டு ப்ரொமோஷன்ஸில் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் கிடையாது. திறமையானவர்களாக இருந்தால் அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா எந்த இதுக்கு வேணாலும் போய்க்கலாம். அந்த நீங்கள் சொல்கிற கேட்டிங்க டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு எதுவும் டெஸ்ட் கிடையாது. அந்த அதிலிருந்து எடுக்கும்போது இப்போ காவலராக இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு குவாலிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்கு போது அப்பியர் ஆகலாம். அப்போ வந்து இந்த மாதிரி சர்வீஸில் இருக்கவங்களுக்குன்னே சில பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க, 20% கோட்டன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இதில் ப்ரிஃபரன்ஸில் இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சுந்தரி என்ற நேர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுந்தரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். 48 மார்க் வந்திருக்குதுங்க, நாங்க விடுவோம். சரிங்கம்மா. எப்படி செலக்டிங் ஆயிடலாமா என்னங்கிறது? ஓகே, அவங்களுக்கு 48 மதிப்பெண் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே ஒரு நேரம் இதே அளவு தான் வாங்கியிருந்தாங்க. ஆமாம், இவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிற செய்தி என்னென்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுத்துருக்கிற இந்த சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ்லேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்டிஸ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது அத்தனை சர்வீஸுகளுக்குமே அது பொருந்தும். அதனால மிக நிச்சயமாக இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்ததாக அரவிந்த் என்ற நேர் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்த், உங்கள் கேள்வியை கேட்கலாம். அரவிந்தோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ போகக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு முழுமையான ஒரு கருத்தாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு திரும்ப தான், அதாவது எந்த ஊக்கத்தோடு இந்த காவல்துறைக்கு வரணும்னு நினச்சாங்களோ அதே ஊக்கம் கொஞ்சமும் குறையாமல் இருக்கணும். போய் வந்து நெகட்டிவ் தாட்ஸு கொஞ்சம் ப்ரபகண்டா பண்ணி வதந்திகளை பரப்பி விடுறவங்ககிட்ட போய் பேச்சை கொடுக்கக்கூடாது. அவர்கள் வந்து கிடைக்காதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கிடைக்காது உனக்கு வந்து, அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. காசு செலவு பண்ணணும்பாங்க. அந்த முக்கியமாக பெரிய ஆளுங்களை போய் பார்க்கணுன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஈல்டாகாமல் திறமையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா போதும். ஏன்னா இவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த டைமில் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு நல்லா பண்ணக்கூடிய அளவுக்கு உடல் திறனை வளர்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ஈஸியாக வந்துடலாம். வந்ததுக்கப்புறமும் நான் சொல்கிறது மாதிரி காவல் வந்துடுறது முக்கியம் இல்லை. எவ்வளோ உற்சாகத்தோடு இங்கே வந்தாங்களோ இது முக்கியமாக சில பொறுமையாகவும் நேர்மையாகவும் பணியாற்றக்கூடிய தான் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே வந்து இவங்க வேறு எதுவும் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த திரைப்படங்களில் காட்டுறது மாதிரி இது காவல்துறைக்கு போனால் நிறைய காசு கிடைக்கணும் அல்லது ரொம்ப அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இங்கே வராமல் நல்ல திறமையை காட்டினா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்களுக்கு நன்மதிப்பை பெறுவதற்கும் நல்ல வாழ்க்கையில் உயர்வதற்கும் நல்ல இடம் இது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் அந்த ஊக்கத்தோடவே இருக்கணும். சில ஆரம்ப காலத்தில் உள்ள சிரமங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். இப்போ கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்துட்டு எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய இப்போ நேற்று நடந்திருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கான தேர்வுகளாக இருக்கட்டும் நடந்திருக்கு. இதே மாதிரி வருடந்தோறும் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாமா? மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது? இதில் பல விஷயங்கள் இருக்குது. வேகன்சி வர்றது ஒன்று. ரெண்டாவது, அதற்காக நான் ஏற்பாடுகள் செய்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு அனௌன்ஸ் பண்ணி அதற்கு வந்து ட்ரைனிங் சென்டர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு
அதற்கப்புறம் தான் அவங்க அனௌன்ஸ் இது யூஎஸ்ஆர்பியில் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் பேஸாக நடத்த ஆகணும், அதற்காக வேண்டி பண்ணுவோம். அதனால தான் டிலே ஆகுமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அந்த இதை கவர் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ டிலேயாக வைக்கிறாங்களோ அந்த இதுக்கு அவங்க டிலேயை கவர் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. ஓகே. இன்றைய அறிவு விசை நிகழ்ச்சியில் நேற்று நடந்த காவலர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் பற்றிய முழுமையான அந்த கேள்வியில் அந்த தேர்வில் கேட்கப்பட்ட விடைகளுக்கான வினாக்களுக்கான விடைகளை நியூஸ் 18 தமிழ்நாடு உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்கியது. இதன் மூலமாக நிச்சயம் பயனடைந்திருவீர்கள் என்று நம்புகிறோம். அதே போலவே அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய உடற்தகுதி தேர்வில் நம்மை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரங்கிற்கு வந்திருந்து தங்களுடைய கருத்துக்களையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய இருவருக்கும் நன்றி. அறிவை விரிவு செய் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.